கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? என் முகத்தை பார்த்து கொஞ்சம் சிரிங்களேன். இப்போ நான் வந்து மூஞ்சி டைட்டாக வச்சுட்டு என்ன இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னா சரி எப்படி இருக்கும், காலங்காத்தில் முகத்தில் முழிக்கிறோம் அப்படின்னு வரும் உங்களுக்கு. நான் வந்து உங்கள் முன்னால் சிரிச்சுக்கிட்டு முகத்தை கலகன்னு வச்சுக்கிட்டு சந்தோஷமாக உங்கள்கிட்ட பேசுகிறேன். என்கிட்ட இருக்கிற அந்த சந்தோஷம் உங்களுக்கு வருது. ஏன்னா அவருடைய ரத்தம், அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை எனக்குள்ளே இருக்கிறது. அவர் இல்லைன்னா நான் இல்லை, அவர் இல்லைன்னா நான் இல்லை, அது மாதிரி அவர் இல்லை நீங்கள் இல்லை. கரம் பிடித்து நடத்துவார், உங்களை கண்மாலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். இந்த நாளிலே பலவிதமான சோதனையில் நீங்கள் நிற்கிறீங்களா? உங்களை பார்த்து சொல்றார், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் இயேசு தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் அப்பன் இயேசு தேற்றுவார். இந்த நாளிலே கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை உபாகமம் 28:8, கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் பாலைவனத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் காட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, சிட்டிக்குள்ளே இருந்தாலும் சரி, வனாந்தரத்தில் இருந்தாலும் சரி, தண்ணி இல்லாத காட்டில் இருந்தாலும் சரி, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காரணம், ஆகாருக்கு வனாந்தரத்தில் தண்ணி இல்லாத இடத்துல தண்ணியை வர வச்சு ஆசீர்வதிச்சு சந்ததியை பெருக பண்ணின கர்த்தர், நீ இருக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் இருக்கிற ஊர் சரியில்லை, இந்த ஊரில் வந்து என்னால் வாழ முடியாது, இந்த ஊர் எனக்கு சரியில்லை அப்படிலாம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ எங்கே இருக்கிறாயோ அங்கே நான் ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய வாக்குத்தத்தம். நான் அந்த ஊருக்கு போனால் பழிச்சுக்குவேன், இந்த ஊருக்கு நான் பழிச்சுக்குவேன் அப்படி கிடையாது. நீ எங்கே இருந்தாலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதான் வசனம் சொல்லுது, கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே, கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு வந்து பெரிய நாடுகளில், பெரிய வெளிநாடுகளில் செழிப்பாக இருக்குது. அமெரிக்கா செழிப்பாக இருக்குது. அமெரிக்காவில் விளையிற கோதுமையை கொண்டு கடலில் கொட்டுறாங்க, மீனுக்கு செழிப்பாக இருக்குது. அந்த நாட்டில் போய் வாழ்ந்தால் நல்லா வாழ்ந்துடலாம், செழிப்பாக வாழ்ந்துடலாம். நம்ம நாட்டில் வாழ முடியல அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. அமெரிக்காவுக்கு இயேசு தான், பிரான்ஸுக்கு இயேசு தான், இந்தியாவுக்கும் இயேசு தான், அரபு கண்ட்ரிக்கு இயேசு தான், நம்ம கண்ட்ரிக்கு இயேசு தான். எல்லாம் அவர் தான், தெய்வம் அவர் தான். அதனால் அங்கே வந்தால் தான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இங்கே வந்தால் தான் ஆசீர்வதி இல்லை. நீ கொடுக்கும் தேசத்தில் உன்னை எங்கே வச்சிருக்கிறாரோ அங்கே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால் கலங்க வேண்டாம், தேய்க்க வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிறாரு. பயம் இல்லாதிருங்க, திகிலுக்கு தூரமாக்குவார் உங்களை. அதனால் இந்த நாள் ஒரு நன்னாள், உங்களை ஆசீர்வதிக்கிற நாள். இந்த இடம் சரியில்லை, இந்த வீடு சரியில்லை, ஒன்றுமே இல்லைங்க, வீட்டை ஆசீர்வதிப்பார். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்பான். சேவித்து பாருங்கள், துதித்து பாருங்கள். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அவரை தொழுது கொள்கிற யாவருக்கும் என் அப்பன் இயேசு ஐஸ்வர்ய சம்பனாக இருக்கிறார். அவர் ஆராதிக்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனாக இருக்கிறார். ஒருபோது வெட்கப்படுத்த விட மாட்டார், தலைதுமன பண்ணுவார். தைரியமாக இருங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுப்பா, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வெற்றி வேந்தனே, விடுதலை நாயகரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, அநாதி சினைத்தலை சினைத்தவரே, காரணத்தல் முடிந்தவரே, இந்த நாளிலே உங்களுடைய கரம் கூட இருந்து எல்லையை பெரிதாக்கி ஆசீர்வதித்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த தீங்கு வராமல் பார்த்து காத்துக்கொள்ளுங்க. கிருபை கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. ஆமென்.